ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பெசிஃபிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு தந்தி ஒன்றில் ரிலீஸ் ஆன ஓஜா அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படம் 2021 ஷனம் அப்படிங்கிற பேரில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் ஓஜா அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பரத், அஜ்மல், லால் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் சுரேஷ் உன்னிதன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பரத் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல டீச்சரா இருக்காரு. ஸோ அவருக்கு கீழே இருக்கிற ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூவி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த வீட்டுல லால் இருக்காரு. அவர் வித்தியாசமான ஒரு மனுஷனா இவங்களுக்குலாம் தெரியுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் யாரு கூடயோ பேசிக்கிறாரு, ஆனா யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க. சோ இவர் அந்த அமானுஷ்யமான விஷயங்கள், பேய், ஆவி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால பரத்துக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பரத்துக்கு இந்த பேய், ஆவி நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனா அவர் கூட போன ஒரு ஸ்டூடெண்ட் லால் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி இந்த பேய், ஆவி பத்தி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இது பரத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோ அதனால டைரக்டா லால் கிட்ட போய் சண்டை போடுறாரு. இந்த மாதிரி என் ஸ்டூடெண்ட் எல்லாம் கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது லால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. பரத்தும் சரி சேலஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்க எனக்கு ஒரு ஆவியை நீங்க இப்ப என் முன்னாடி காட்டுங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஓஜா போர்டை எடுத்து நீங்க இந்த ஓஜா போர்டில் நீங்க விளையாடுங்க, அதுல எந்த ஆவியும் வரல அப்படின்னா என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சவால் வர்றாரு. சோ அதை எடுத்து இந்த ஓஜா போர்டில் அவங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட்டு வினையாகும் அப்படிங்கிற மாதிரியே அங்க ஒரு ஆவி வருது. அந்த ஆவி பேரு காயத்ரி. அதுக்கு யாரும் கொலை பண்ணிட்டாங்க. சோ அதை பழி வாங்கணும்னு ஹெல்ப் கேட்கறாங்க. அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த காயத்ரி யாரு, அவங்களை யாரு கொலை பண்ணாங்க, என்ன ஹெல்ப் பண்ணாங்க, கடைசி என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த ஓஜா போர்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விளையாடும் போது நல்ல ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட் இருந்தது. ஏன்னா நிறைய படங்கள்ல இந்த ஓஜா போர்டு சீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம், சில காமெடியாவும் பார்த்திருப்போம், சில சீரியஸாவும் பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சீரியஸான ஃபேக்டர் தான் எடுத்திருக்காங்க. அது ஓரளவுக்கு பாக்குறதுக்கு ரசிக்கும்படியாவே இருந்தது. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பரத் அவரோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. லால் வழக்கம் போல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பேய் அவர் அந்த பொண்ணும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மியூசிக் ஒரு பிஜிஎம் தான் இந்த படத்தோட சீனே எலிவேட் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ அதுவும் இந்த படத்துல ஓரளவுக்கு கன்வின்சிங்காகவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவ் தோன்றது இந்த படத்தோட கதை என்னதான் ஃபிளாஷ்பேக் டிஃபரெண்டா ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. வழக்கமான ரெகுலரான ஒரு டெம்ப்ளேட் தான். சரி, அஜ்மல் கேரக்டர்ல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது போலன்னு சொல்லி அதுல ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணா அதுவும் எதுவுமே இருக்காது. ரொம்ப சப்பையா முடிச்சிருப்பாங்க. என்னதான் சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். எப்படா அந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். புதுசா இந்த படத்துல எதுவுமே இல்ல, அரைச்சமாவே தான் அரைச்சிருக்காங்க. முதல்ல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வழக்கமான ஒரு ஹாரர் டெம்ப்ளேட் தான், புதுசா எதுவுமே இல்லை நான் சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும், நான் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் இது. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.